சத்தம் கேட்டது வெளியிருந்து இல்ல, உள்ள இருந்து வந்தாப்பதான் இருந்தது. ஆமா, உள்ள இருந்ததா நீங்க? ராமசாமி. நான்தா. நீங்க? ராமசாமி. வா வா, ரொம்ப சந்தோஷம். உட்காரு உட்காரு. என்ன யோசனை? இந்த கதை அப்படி என்ன யோசனை? என்ன பத்தி? அட, உன்னை பத்தி தான். அப்படி என்ன யோசனைன்னு கேக்குறேன். அப்பாவோட வந்த மேல 30 வருஷமாச்சு. இன்னைக்கு செத்தாப்புல இருக்கு. எனக்கு 7 வயசுல இருக்கும்போது செத்தாரு. இன்னும் கொஞ்சம் வயசு வந்த ஒரு மட்டும் செத்துருந்தாருன்னா மலைய புடிங்கிடுவேன். நன்னா இருந்திருக்குன்ற. இந்த போராட்டம் இல்ல, வேறு ஒரு போராட்டம், வேறு ஒரு வாழ்க்கை. யாருது? யாருது? நான்தானா? நான் தானா? நான்தான். வாங்க. வாங்க வாங்க. ராமசாமி. நான்தான் ராமசாமி. ராமசாமி. நான்தான். நீங்க? நான் தான். நீ? நானுதான். ஓ, வா வா, இது உட்காரு. ரொம்ப சந்தோஷம். இந்த கதையா காரணமா? எங்களை அதுக்கு என்ன? காரணத்துல ஒரு வழக்கம். ஒரு முடிவுக்கு வர முடியறது இல்ல. அதனால யோசிக்கிறது. என்ன யோசனை வேண்டி கிடக்கு? இந்த அப்பா வள வந்த வேலை இன்னும் கொஞ்சம் காலம் மட்டும் இருந்திருப்பாருன்னா. அப்பான்னு அவர்தான் இல்லையே. எல்லாம் இந்த அப்பா வள வந்த வேலை. அப்பா வரையா? ஆமா. எல்லாம் நீயா தேடிண்டது. இல்ல பின்ன அப்பா வரையா? ஆமா. இன்னும் கொஞ்சம் வயசு வந்த பிறகு செத்துருந்தாருன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். மலையை குடிக்கிடுவேன். இந்த போராட்டம் எல்லாம் வேறொரு வாழ்க்கை. போராட்டம் தான் வாழ்க்கை. போராட்டம் இல்லாம என்ன வாழ்க்கை வேண்டி கிடக்கு? இந்த வகை போராட்டம், இந்த வகை வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. அந்த வகை போராட்டம், அந்த வகை வாழ்க்கை அப்ப பிடிக்காது. எந்த முடிவுக்கு என்னால வர முடியுது? என்னால என்னத்தை சாதிக்க முடியும்? எதையானோ சாதிக்கணுமா என்ன? எதையானும் சாதிக்கணுமா என்ன? எல்லாரும் எல்லாத்தையும் சாதிச்சுட்டாருங்க. சாதனை இல்லாம ஒரு வாழ்க்கையா? உலகத்துல எத்தனை பாமரர்கள் சாதனை அனுபவிக்க பாமரர்கள். அவ்வளவு சுலபமா முடிவு கட்ட கூடியதில்லை அந்த சாதனை. அது காலம் கட்ட வேண்டிய முடிவு. எப்பவோ காலம் கட்ட வேண்டிய முடிவுக்காக இன்னைக்கு சிரமப்படணும்னு தோணுது.
அந்த முடியுமோ? காலத்துக்கு காலம் மாறக்கூடியது வேற. ஆனா தான் காலத்துல தெரிகிற முடிவை உனக்கு சாதகமா வரணும் அதானே. அதான். ஆமா, இது ஒரு போராட்டம் தான். ஆமா, இந்த போராட்டத்துல வெற்றியை நான் நிச்சயப்படுத்திக்கணும். இல்லன்னா வாழ்க்கையே இல்ல. கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம இருந்தா எப்படி? வாழ்க்கை இல்ல. நீ சாதிக்க பிறந்தவனா என்ன? இல்ல போராட பிறந்தவனா? சீச்சி, என்ன கேவலம்! பிறந்தவன் அவ்வளவுதான். நீ சாதிக்க இல்ல, போராடதான் இருக்க. போராட்டம் தான். ஆமா, போராட்டம் தான். கடமையை செய்து வருவது சாதனை, போராடி வருவது வெற்றி, தோல்வியும் கூட. எல்லாம் இந்த அப்பா வாழ வந்த வேண. அவர் என்ன செய்வார்? பாவம். இவ்வளவு கேவலமானவனா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யோசனை வந்தது. என்ன ஒரு எழுத்தாளனா வந்துச்சு. பத்திரிக்கைக்கார எவனாலும் பேட்டி எடுக்க வருவானா? ஏன் வரமாட்டான்? வரமாட்டான். அவ்வளவு பெரியவள நீ, அதானே? வரமாட்டான். வருவான். வந்தா அவனுக்கு என்ன பதில் சொல்லுவ? அவன் என்ன கேள்வி கேட்பான்? நீ என்ன பதில் சொல்லுவ? அன்னைக்கு யோசிச்சு நண்பனோட அறைக்கு போனேன். வழியில எல்லா காட்சியும் சுயரப்ப கட்டு சாயல் விட்டு கிடாம கண்ணுல விழருது. வேணுமா உள்ள வாங்குறது. நான் முன்னேறிட்டே இருக்கேன். இந்த ஜன நடமாட்டத்துக்குள்ள இந்த டாக்ஸி, பஸ், ரிக்ஷாக்கள், கடந்து எல்லாம் நுழைஞ்சு எம்பாத என்பது போல போயிட்டே இருக்க. கைவண்டி வியாபாரி குரல் கொடுக்குறா. அவன் கண்ணு தூரத்துல போலீஸ் தேடுது. சிவப்பு தொப்பிக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. வேடிக்கை பார்க்கிறேன். இன்னைக்கு அவனை அடையாளம் தெரியல. தெரியல. அவன் கோவிந்த சாமியா வச்சுக்கோ. எனக்கு காய்ச்சல் ரூப கெட்டதுல அவன் கைவண்டிக்காரனுக்கு புதுசா ஆயிட்டான். கோவிந்த சாமி அடையாளம் கெட்டு போயிட்டான். கண்ணு கெடல. கண்ணுக்கு பொது குணம் ஜாஸ்தி போல இருக்கு. கண்ணு கிடையல. அவன் வாடிக்கைய தேவையா என்னமோ என்னமோ எனக்கு அவனுக்கு வாடிக்கை போலீஸ்காரன் தோன்ற வேடிக்கை பாத்தியா? பஸ் ஊதுறது செவடங்காதல சங்கா ஊதுறது. சைக்கிள்காரங்க புறமே இருந்து மணி அடிக்கிறானுங்க. பொண்டாட்டிக்கு கரிகாய் வாங்கி கொடுக்குற நகர்வாழ் மத்தி தர வர்க்கத்தோட விரக்தி சைக்கிள் மத்தி. ஒருத்தனை கை தட்டி கூப்பிடுறா. கையென்ன குரலா? கையென்ன குரலா? தெருவுல போற அத்தனை பேரும் கை தட்டலுக்கு எனக்கு தெரிஞ்சு போறேன்னு பார்த்து திரும்பி பாக்குறானுங்க. எனக்கு தோணுச்சு கை தட்டலுக்கு ராணுவ கட்டளைக்கு உள்ள வளருக்குன்னு. என்னையாது டப்புன்னு திரும்பினானுயா. தெருவே திரும்புதியா. எனக்கு ரொம்ப அவசரம். நான் போயிட்டு இருக்கேன். பத்திரிகைக்கார கேள்வி கேட்க ஆரம்பிச்சு ரொம்ப நாளி ஆயிடுச்சு. உங்களை அந்த பிள்ளை தெரியவே திரும்பி மைக்ரோப் சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சதுன்னு அவனுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். நடப்பாதையில ஒரு பழைய புத்தக கடைங்க. அந்த கடை முன்னால அவனை நின்னுட்டான். அவரு புத்தகத்தியானோ மூல வாங்கிட்டாதானே. என்ன இது? உள்ள பத்திரிக்கைக்காரன் தானும் வேணாமா உட்கார்ந்துட்டு இருக்கானே. அவனை பார்த்துட்டு இருக்கப்போ புத்தகத்தை எப்படி பார்க்க முடியும்? யோசனை. என்ன யோசனை? அவன் இன்ன விதமான கேள்வி கேட்கணும். இந்த விதமான மாதிரி சொல்லணும். யோசனை முன்கூட்டியே என்னென்ன இருக்கிற பதில்ல வெளியிட போதாத கேள்விகள் வரப்போகுது. தன்னோட பதிலுக்கு உகுந்த கேள்வியில அவைகளை திருப்புற, அப்படிதானே? இவ்விதமெல்லாம் மனசுல ஓடுது. நடந்து நேருங்க. அன்னைக்கு சேப்போக்க திடல்ல
வெயில் மறுப்புக்கான விளம்பர அட்டைய தான் நெட்டில கட்டிட்டு வந்து போயிட்டு இருக்கு. அவ குழந்தைங்க ஒரு ஆடவனும் தான் கழுத்துல ஒரு அட்டையை தொங்க விட்டுட்டு ஒரு ஹோட்டல் வாசல் நிக்கிறா. நான் நிக்கிற இடத்துல இருந்து பைக் ரோட் போட்ட நேர் போட்டு நீட்டி விட்டா மவுண்ட் ரோட்ல கட்டி இருக்கிற பெரிய பெரிய கட்டணங்க அடியில சூரியன் புதைஞ்சு போச்சு. ஏவாள் போச்சு கத்தி வந்து டும் 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 டும். ஏவாள் போச்சு கத்தி வந்து டும் 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 டும். டும் 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 டும். டும் 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 டும். அவனுக்கு கண்ணு நம்ம மார்பிளியா இருக்கு. சிச்சி அநாகரிகம். இல்ல நாகரிகம் தான். சி விளம்பரட்ட வெறும் விளம்பரட்ட. கோபாலா ஏன் சார் எங்க போற? கடைக்கு போறேன். என்ன பாக்குற? பீடி பார்க்கிறேன். என்ன பீடி? சொல்லு. காஞ்சி பீடி. காந்தி பீடி காந்தி பீடினே இருக்கா? இருக்காது. இருக்க கூடாது. பீடிய அரசாங்கம் தடுத்திருக்கா என்ன? காந்தி கஞ்சா இல்லையே. சீச்சி என்ன கேவலம். ஆமா, ஒரு ஹோட்டல்ல வாசல் நிக்கிறா. கால சூ நவநாகரிக தோற்றம். அவன் ஒரு கனவா. ஆமா, அவ பின்புற தோட்டத்துல பண்பட்ட கனவாதான். விஸ்வாமித்திரனை போல கையை நீட்டி அவன் முகத்தை மறைச்சிட்டா. அவன் முன்புற தோட்டத்திலே கனவன் தான். அப்படி என்ன அவன் முகத்துல அசடு வலியுது. இன்னைக்கு ஞாபகப்படுத்திக்கிறப்போ அன்னைக்கு இல்லாத பச்சை இன்னைக்கு அவன் நெத்தில போட்டு மாதிரி குத்திருக்காப்புல இருக்குது. அசட்டுக்கும் நெத்தில பச்சை குத்திக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அறியாம இஞ்சையில யாராலும் நெத்தியில பச்சை குத்திட்டு இருந்தானா? ஆமா ஆமா ஆமா, வைரக்கண்ணு ராசா வயிறு விட்டு வண்டிக்கார. சின்ன வயசுல உஞ்சையில யாரோ கதை சொன்ன ஞாபகம் இருக்கு. திருடனுக்கு தான் நெத்தில பச்சை குத்தி இருக்குமா, ஜெயில குத்துவாளா. ஆனா வைரக்கண்ணு திருடன் இல்ல. சட்டத்தை பத்தி தெரியாம ஜெயில பத்தி கற்பனையோடு யாரோ சொன்ன கதை தான் இது. ஆனா நெத்தில பச்சை குத்திக்கிறவனுக்கும் திருடுறதுக்கு வேண்டிய மனப்பக்குவம் இருக்கும். ஆனா திருடனையே வியந்து வட்டி கொள்ளக்காரன தீ வட்டி கொள்ளக்காரன இல்ல திருடனையே வியந்து தான் வீரத்தை மெச்சி அப்படி கற்பித்து கொண்டுதான் அவன் குத்திட்டு இருக்கணும். அப்போ அம்மி புளியறவன் வருவான். அவன் குத்திட்டு இருந்தா அவன் உண்மை திருடனா கூட இருக்கலாம். திருட்டு மொழி முடிப்பான். அவன் திருடனா முடிச்சானா இல்ல உண்மையா முடிச்சானே தெரியல. அப்ப அவன் திருடனு யாரா சொல்லியிருக்கணும். சாதி திருடக்கூடாதா? சாதி திருடக்கூடாதா? நடந்துட்டே இருக்க. அவனை போது அவன் நெத்திப்பட்டியில தொங்க விட்டு இந்த அட்டையா பார்த்து முகத்துல அடிக்கணும் போல இருக்கு. நானே நெத்திப்பட்டையை தொங்க விட்டப்போ வெக்கமா இருந்தது. எனக்கு முன்ன பின்ன சம்மதம் இல்லாத இன்னொருத்தர் செய்யற காரியத்துக்காக அந்த காரியத்தை செய்யாத எனக்கு வெக்க வருவானா? இருக்க இதுதான் மனித இயல்பு. அதுக்காக நீ ஏன் கேவலப்படணும்? மனித இயல்புக்காக நான் ஏன் வெக்கப்படணும்? இதுல தப்பு என்ன இருக்கு? இப்ப வெக்கப்பட வேண்டாதுக்காக வெக்கப்பட்டது எனக்கு வெக்கமா இருக்கு. இதுதான் கேவலம். எனக்கு வெக்கமா இருந்தது அவனை கடக்கிற போது. கொண்டாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த நெத்திப்பட்டுக்காக அவளும் வெக்கப்பட்டாளா? ஆமா, ஹோட்டல் வாசல்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருந்தா. சிச்சி அது அடுத்து இறங்க இப்படி பைத்தியம் மாதிரி கழுத்துல கட்டிட்டு பைத்தியம்னா சிரிச்சுட்டு. ஆனா நான் அந்த பத்திரிகாரனுக்காக செஞ்சுட்டேன். என் சிந்தனை போக்குல அவன் ஒரே கேள்வி திரும்ப கேட்டுட்டு என் பதில பெறவங்களையே உட்காந்துட்டு இருந்தான். அதுக்காக செஞ்சுட்டேன். உனக்கு வெக்கமா போயிருக்கும். ஆமா,
அவன் அதை அனுசரிச்சானா? எனக்கு தெரியாது, அவனை தாண்டி போயிட்டாரு. சொன்ன போலதான் அவளும் வெட்கப்பட்டு இருக்கா. ஆனா நான் அந்த பத்திரிக்கைக்காக செஞ்சுட்டேன். அவன் முதல் கேள்விங்க நான் கேட்ட மாதிரி சொல்லியிருந்தா அதுக்காக பதில பெறாமலே போயிருந்தான். காது செஞ்சுட்டேன். ஆனா எதிராளிக்கு இது சரியா போறதா என்ன? அந்த ஜோடியை பார்த்து தங்களை போலவே சிரிப்பதாக நினைச்சுப்பாங்க. இப்படிதான் சமாதானப்படுத்திட்ட. இப்படி வெக்கப்பட்டிருக்க கூடாதற்காக, வெக்கப்பட்டதற்காக, வேறு வெக்கப்பட்டதை கண்டு வெக்கம் கொண்டதற்காக வெக்கப்பட்டு அதற்காகவும் வெக்கப்பட்டு மேலும் மேலும் தொடர்ந்து ஒவ்வொரு வெக்கத்துக்காகவும் வெக்கப்பட்டு இருக்க. எப்படியோ வெக்கத்தை என்னால தவிர்க்க முடியறதில்லை. அந்த பத்திரிகை தானே அவன் என்ன கேட்டுட்டே இருந்தான். உங்க கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இப்படிதான் கேட்டானா? இந்த அர்த்தத்துல ஏதாவது கேட்டிருந்தா, திரும்ப திரும்ப கேட்டிருந்தா, கடலிலே உருளுது பெருளுது தத்தளிக்குது தாளம் போடுது என்பது போல நாக்குலரி அத்துமில்லா செட்டியா முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா. இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்டு இருந்தானா? அவன் கத்துக்குழாய்க்கு முகத்தை திருப்புற கண்ணு குட்டியை போல உட்காந்துட்டு இருந்தான். கடவாயில வச்சு நான் தான் புகட்ட வேண்டியிருந்தது. இந்த கேள்வி அவன் கேட்டிருப்பானா? ஒவ்வொன்னும் எனக்கு பிடிச்சிருப்பதாகவே பதில் சொல்வேன். இந்த உன் கேள்வினா இன்னும் கூட எனக்கு பிடிக்கல. ஏன்? அப்பதான் எந்த பத்திரிகை மேதையும் என் லட்சியம் பெருசுன்னு புரிஞ்சிருப்பான். ஓஹோ, அப்படியா சங்கதி? இது என் வாழ்க்கை பிரச்சனை. என்ன கேவலம்? கேவலம்தான், கேவலம்தான். அம்மனோட அறைக்கு போன பிறகு இன்னும் அதிகமா வெப்பப்படுறடி. வழியில நடந்துருந்ததா உணர்ந்த. அதுக்காக வேற வைக்கும் பெரிய திரு முனவரையில நடப்பாதையில நடந்து வந்த. நடப்பாதை இறக்கத்துல கைவண்டிக்காரன் மறைச்சிட்டு இருந்தான். முன்னதாகவே கவனிச்சுட்டேன். நடப்பாதையில இருந்து ரோட்ல இறங்கி நடக்கணும். நடப்பாதை ஓரத்துல சைக்கிள்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டு இருக்கும். ரோட்ல இறங்க முடியாது, திருப்பி தான் போகணும். இந்த கைவண்டிக்காரனும் பத்திரிகைக்காரனும் ஒண்ணுன்னு தோணலையா உனக்கு? ஆமா, மூஞ்சி கண்ணுக்குட்டி மூஞ்சின்னு தோணலையா? ஆமா ஆமா, மூஞ்சி கண்ணுக்குட்டி மூஞ்சி. ராசாவை இருக்கு கண்ணுக்குட்டி மூஞ்சி. ரெண்டு சைக்கிளுக்கு இடையில இடுக்கு இருந்தது. ஒரு கழிச்சு நுழைஞ்சிடலான்னு முன்னதாக முடிவு கட்டிட்டு அந்த இடுக்குல நுழைய தயாரா வந்த. நடப்பதில ஒருத்த நடப்பதையே ஏற அந்த சண்டையே குறிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தான். அவனை முந்திக்கணும். நட வேகமாச்சு, ரொம்ப வேகமாச்சு. சைக்கிள் பக்கம் வந்ததோ சட்டுன்னு நின்ன. நாளைய வறுக்கழிச்சுட்டேன். நடப்பதில வந்தவ அந்த இடுக்குல எனக்கு முன்னதாகவே நுழைஞ்சிட்டா. அவன் நுழைஞ்சு வெளிவர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கா. காக்கிறதுக்காக அர்த்தம் வர வரைக்கும் காக்க வேண்டியதானே. ரெண்டு சைக்கிள் கடையில பூந்து பொறுப்புறது குகையில பூந்து வர வேலை என்ன? கோலத்துக்கு அடியில பூந்து பொறுப்புற வேலை. நான் காக்க விரும்பல, எனக்கு ரொம்ப அவசரம். அப்படி இல்ல தலை போற காரியம். நண்ப அரைக்கி போறது தலை போற காரியமா? வேகமா வந்து நின்னு ஒரு கழிச்சு எத்தனை வேகத்தோட திரும்பி இன்னும் நடப்பதில் நடக்க அடி எடுத்து வச்சா. எதிரா ஒருத்தா ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கா. எந்த இடத்துல புகுந்து வந்தாலும் என்ன வேகம், என்னடே வேகங்க. எதிர்பாராம ஒருத்தவனுடைய ஒருத்த வந்த வேகத்தையா மோதிக்காத போறியா நிக்கிறோம். பரபரப்பா நிக்கிறோம். வளப்புறமா திரும்பி அவனை கடந்துல முடிவு கட்டிட்டு வழக்கையில நகுந்த. அவனை அப்படி முடிவு பண்ணிட்டா போல இருக்கு.
ரெண்டு பேரும் சித்த நேரம் நின்னோம். ரெண்டு பேருக்கும் நடக்கிற வேலை இன்னும் குறையல. ஆமா, ரெண்டு பேரும் மார்போ முன்னுக்கு வந்திருக்கு. உடனே இடக்கையில விளக்க முடிவு பண்ணிட்டான். ஆமா, அந்த மடப்பைய வடக்கையில விளைக்கிற முடிவு பண்ணிருக்க கூடாது. உண்மை எவ்வளவு சுலபமா நழுவுறது. உன்னை போல வாங்கணும்னு நினைச்சா இல்ல, உனக்கு எதிரடி எதை நினைச்சிருக்கான். உன்னை போலவே அவனு என்ன இருந்தா அவனவன் பதில் அவனவன் போயிருக்கலாமே. என்ன உனக்கு வலப்புறம், அவனுக்கு இடவரமாகும். உண்மையால வந்த வினையை பாத்தியா? அந்த பையன் எனக்கு வழக்கையில விளக்க முடிவு பண்ணிருக்க கூடாதா? ஆமா, அவனுக்கு இடக்கையில விளைக்கிற முடிவு பண்ணிருக்க கூடாதா? மறுபடியும் ரெண்டு பேரும் எதிர் புதிருமா நின்னோம். அப்பா விலகட்டும்னு மீன் இருக்கலாமே. அப்படி நினைச்ச நின்ன ரெண்டு பேரும் சித்த நேரம் நின்னோம். இப்ப நீ விலக முடிவு பண்ணிருக்கலாம். அவனும் அப்படி முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. ரெண்டு பேரும் நடுவாட்டுல பல்லாண்டிட்டு இருக்கோம். பாரு கொஞ்சம் பாருங்க இல்ல, பல்லாடிக்கும் பறக்கறோம்ல. வைத்தீஸ்வர கோயில வந்து ஆடுவா. சிஞ்சா சிஞ்சான்னு ஒருத்தன் தாளம் போடுவா. மாமா மாமா இவருக்கெல்லாம் கோடி இல்ல, முந்திரி கொல்ல உட்கார்ந்த ஆத்மரையோ முந்திரி கொல்ல செங்கமலம் பூச்செண்டு அங்கிருந்தானா, வீரசேன பொம்மை கட்டி காத்திருந்தானா, சமகார மகன் வெட்கப்பட்ட செங்கமலம் எங்கிருந்தானா, சமகார மகன் வெட்கப்படாதா, வெட்கப்பட்ட செங்கமலம் சிரித்தானா, ஒரே உட்கார்ந்த ஆத்மரையோ முந்திரி கொல்ல ஊருக்கெல்லாம் போடி இல்ல முந்திரி கொல்ல. இந்த மரபு போக போக போயிடுமேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. முன்னையெல்லாம் குமரிகளா வந்து ஆடுவாங்க, இப்போ கேள்விகள். இவ்வளவு செத்தா பல்லாட வர ஆள் இருக்க மாட்டாங்க. என்ன பண்றது? இது மறைக்க வேண்டிய மரபு தானே. ஆமா, இந்த வருத்தத்துக்காக நான் வெட்கப்படுறேன். நான் எவ்வளவு பிற்போக்குவாதி. மறைய வேண்டிய மரபு மறைறதுக்காக நான் ஏன் வருத்தப்படணும்? அப்ப அந்த கதவை தட்டினது யாரு? யாரும் இல்ல. கிரிக்கெட் நிறுவனா இருந்தா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியுது? அவன் தான் வெறும் கற்பனையாச்சு. அப்ப நான் தான் நிருபன். சீச்சி, வெறும் கற்பனை. அப்ப ஒரு கேள்வி கேளு. சீச்சி, வெறும் கற்பனை. பேட்டி ஆரம்பிக்கலாமா? உங்க கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? வெறும் கற்பனை. ஒண்ணு கூட எனக்கு பிடிக்கல. பொய் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஏன்? அவ்வளவு பெரிய லட்சியம்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? புரியுது புரியுது. அவை அடக்கம். இல்ல இல்ல, உண்மைதான். பொய் வெற்றிய நிச்சயம் இருக்கிற போராட்டம் இது. தன்னைத்தானே சமாதானப்படுத்திற போராட்டம் இது. இருந்தா என்ன? இருந்தா என்ன? தோல்விய வெளியிடாம மறைச்சா என்ன? வாதோல்வி உனக்கே தெரிஞ்சிருமே. இங்க மன கஷ்டமா தான் இருக்கும். அப்போ தூங்கி போற பிறர் பார்வைக்கு விட்டது வெற்றுன்னு சொல்றப்போ குசியா இருக்கு. அந்த குசிக்காக தான் எத்தனையோ. போச்சு போச்சு, பேட்டி திசை தப்பி போச்சு. ஆமா, நல்ல வேலை இது கற்பனையா போச்சு. பேட்டியை மீண்டும் ஆரம்பிக்கலாம். கேள்வி கேளு. உங்க கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? நல்ல கேள்வி இது. ஒண்ணு கூட எனக்கு பிடிக்கல. ஏன்? என் வாழ்க்கையே இதுலதான் இருக்கு. வெற்றிய அன்னைக்கு நிச்சயப்படுத்திக்கிறதே என் வாழ்க்கை. தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாதான் இந்த வாழ்க்கை. இந்த சமாதானத்துக்காக தேவையில்லாம நான் வெற்றி பெற்றுட்டா இன்னைக்குதான்
அதான் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஆமா. ஷபாஸ், நல்ல பேட்டி. அப்போ போகலாம்.